வணக்கம். இப்போ நம்ம ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பார்க்க போயிடும். இதற்கு முன்னாடி 48 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், பாருங்க. இந்த பதிவில் 49லேருந்து 58 வரைக்கும் பார்க்கலாம். குருடன் கண் பெற்றது போல, குருடனுக்கு கண்ணு கிடைச்சுன்னா அவன் பெருமகிழ்ச்சி அடைவான். பெருமகிழ்ச்சி. புளியம்பழமும் ஓடும் போல. நீங்க புளியம்பழம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ள தான் பழம் இருக்கும், ஆனால் அந்த பழம் அந்த புளியம்பழத்துல ஒட்டாமல் இருக்கும், தனியா இருக்கும். அப்ப ஒட்டாமை. மாரி காலத்து மழை போல, மழை பெய்ய வேண்டிய காலத்துல கரெக்டா மழை பெஞ்சாது என்னது, தக்க சமயத்தில் செய்த உதவி, தக்க உதவி. உமி குற்றி கை வருத்துதல் போல, அரிசியை குத்துனா நெல்லு தனியா பிரியும், உமி தனியா பிரியும், பயன் இருக்கு. உமியை குத்தி கை வலிச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னது, பயனற்ற செயல். கண்ணை காக்கும் இமை போல, கண்ணை இமை எப்படி பாதுகாக்குது, பாதுகாப்பு. வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறான். அதாவது வெண்ணெயை காய்ச்சினா நெய் வந்துடும். அப்ப அறிவற்ற தன்மை, அது கூட தெரியல அப்படிங்கிறது அறிவற்ற தன்மை. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வளர்த்த ஒரு ஆளு திருப்பி நம்மையே எதிர்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, வளர்த்த கடா மார்பில் பாய்தல் அப்படின்னுவாங்க. அப்ப என்னது, நன்றி இன்மை. ஆப்ஷன் சி, நன்றி இன்மை. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல, செந்தாமரை மலர் நம்ம தாமரை தடாகம், அதாவது தாமரை குளத்துல உழையும். ஆனா சேற்றிலையுமே என்னது, அந்த செந்தாமரை வளர கீழே சேர் இருக்கும் இல்லையா. அப்ப குடிப்பெருமை, சேற்றில் கூட செந்தாமரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயர்ந்த குடின்னு சொல்லாத இடத்துல கூட உயர்ந்த பண்புள்ளவங்க வருவாங்க. அப்ப குடியினுடைய சிறப்பை குறிக்கக்கூடியது. விழலுக்கு இறைத்த நீர் போல, நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், பயனின்மை இல்லைன்னா பயனற்ற செயல். மலரும் மனமும் போல, பலமுறை வந்துருச்சு, மலரும் மனமும் போல அப்படின்னா என்னது, இணை பிரியாமல் இருத்தல். நன்றி.